அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாற்றுச் சமூக பெண்ணை காதலித்ததால் கொலை செய்யப்பட்ட கவின் உடலை பெற்றோர் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். கவின் உடலை பெற மறுத்து குடும்பத்தினர் 5 நாட்களாக நடத்தி வந்த போராட்டத்தை முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜ். வணக்கம் நாகராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. கேடிசி நகர் பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஐடி ஊழியரான மென்பொருள் பொறியாளரான கவின் படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டை உலுக்கியது. காதல் விவகாரத்தில் மாற்று சமூகத்தை சேர்ந்த நபர் கொல்லப்பட்டது ஒட்டுமொத்தமாக அரசியல் வட்டாரத்திலும் அனைத்து வகையிலும் பேசப்பட்டது. இந்த நிலையில் அவரது உடலை பெறுவதென்றால் சம்பந்தப்பட்ட குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ள சுற்றியது மட்டுமின்றி அவருக்கு உடனடியாக இருந்த அவர் தாய் தந்தை இருவரையும் கைது செய்ய வேண்டும் என அவரது உறவினர்கள் போராட்டம் நடத்தினார்கள். அவர் தந்தை உட்பட அனைவருடைய கோரிக்கையும் அதுவாகத்தான் இருந்தது. இது குறித்து ஏற்கனவே ஒரு தாயார், கவினின் தாயார், காவல்துறையில் புகாரும் அளித்திருந்தார். இந்த நிலையில் 5 நாள் போராட்டம் இன்று முடிவுக்கு வந்து தந்தை சந்திரசேகர் அவரது உடலை பெற்றுக்கொண்டார். அதாவது தனது மகனின் உடலை மருத்துவமனை, நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பிணவரையிலிருந்து மருத்துவமனை நிர்வாகத்திடமிருந்து தற்பொழுது உடலை பெற்றுக்கொண்டார். அந்த உடலுக்கு தற்பொழுது அதிகாரிகள், அமைச்சர்கள் கே. நேரு மற்றும் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் மற்றும் அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகனத்தில் ஏற்கனவே ஊரிலிருந்து வந்திருக்கூடிய அவர் உறவினர்கள் அனைவரும் சேர்ந்து கவினின் உடலை சொந்த ஊருக்கு அடக்கம் செய்ய கொண்டு செல்கின்றனர். அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது அவரது உடலுக்கு, கவின் உடலுக்கு வீர வணக்கம் செலுத்தி தற்பொழுது மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இதில் அனைத்து அரசியல் கட்சிகள் மட்டுமின்றி அனைத்து அமைப்பினர், பல்வேறு அமைப்புகள் சார்பிலும் வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.